தமிழ்நாடோட பிக்கெஸ்ட் டெக் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா யுமேஜின் டிஎன் அப்படின்னு வரும். ஐ மீன் இட்ஸ் லிட்ரலி ஆர்கனைஸ்டு பை ஆர் கவர்மெண்ட்ஸ் ஐடி அண்ட் டிஎஸ் செக்டார். 2 நாள் நடக்கிற இந்த ஈவெண்ட்டுக்கு என் காலேஜில் ஓடியும் கொடுத்து ஈவெண்ட் பாஸும் கொடுத்தான். சரி இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், ராப்பர் அண்ட் சிங்கர் அறிவு, லிரிசிஸ்ட் மதன் கார்கின்னு எல்லாரையும் பார்த்தேன். அண்ட் நிறைய புது புது விஷயங்களை லேர்னும் பண்ணேன். நம்ம சென்னையில் டெக்குக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறீங்களாடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே வியந்து பார்த்த என்ன, செகண்ட் டே ஆளை விடுங்கடா சாமி, டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வர அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த ஈவெண்ட்டோட செகண்ட் டே ஆக்டர் அரவிந்த் சுவாமியும் வந்திருந்தாரு. பட் என்னால் பார்க்க முடியல. ஏன்னு கேட்குறீங்களா? என்னத்தை சொல்ல, முதல் நாள் செம்ம எக்ஸைட்டடாக கிளம்புனேன். வென்யூக்கு சீக்கிரமாக போயிட்டு என் காலேஜ் ஃபேக்கல்ட்டிக்கிட்டேருந்து இந்த ஈவெண்ட்டோட ஐடி கார்டை வாங்கிட்டு, பக்கத்தில் சில பேர் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு சிஎம் வராங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா ப்ரோ அப்படின்னு நான் சொல்ல, சென்னை ட்ரேட் சென்டரோட மெயின் பில்டிங் வாசலில் போய் நிற்கிறேன். ஏன்னா அங்கே தான் இந்த ஈவெண்ட்டே நடந்துச்சு. பில்டிங் கிட்ட போய் நின்னா ஒருத்தன் பேகை பிடிச்சி ஒரு வேன்குள்ளே போட்டான். என்னன்னு பார்த்தா செக்யூரிட்டி செக்கிங்கா. அப்போ தான் ரைட்ரா இவனுங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு ஒரு என்னது கன்க்ளூஷனுக்கு வந்தேன். எல்லாரையும் எஸ்கலேட்டரில் ஆட்டு மந்த மாதிரி ஏற்றிட்டு அப்படியே ஒரு பெரிய ஹாலில் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உட்கார வச்சாங்க. pretty much ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெட்டியாக உட்கார வச்சாங்க. அப்புறம் இந்த ப்ரொஜெக்டரு ஸ்க்ரீன்லாம் அப்படியே ஃபுல்லாக சைடில் அப்படியே பெருசாக இருக்குது. ஏசி ஹாலு, சீஃப் மினிஸ்டர் வராங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்க்ரீன்லையும் காட்டுறாங்க வேறு ஆங்கிளில். சரி நம்ம கொடுத்த ஐடி கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஐடி கார்டு எடுத்து பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. நம்ம தான் பேர் எழுதணும் போல். சரின்னு சொல்லிட்டு என் பேர் எழுதி ஒரு வழியாக சிஎம் சார் வந்து பில்டிங்கில் இருக்க எல்லா ஹாலையும் சுற்றி பார்த்துட்டு எங்கள் ஹாலுக்கு வந்தார். எங்கள் ஹால் தான் மெயின் ஹால், ஃபைனல் ஹால், பெரிய ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கும்ல அந்த ஹால். அங்கே எங்கே ட்ரோன் பறக்குது, இப்படி ஒன்று பறக்குது, அப்படி ஒன்று பறக்குது, மேலே ஒன்று பறக்குது. எல்லாரும் அப்படியே ஒன்றா வந்து பேசினாங்க. அப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து பேசினார். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னன்னு கேட்கறவனுக்கு சிரிச்சா அவனுக்கு அது கேட்டுருமோன்னு சிரிக்கவும் முடியல, சிரிப்பை அடக்கவும் முடியல. அவர் வந்து திராவிட மாடல் அப்படின்னு எதையோ பற்றி சொல்ல, எனக்கு வந்து நான் ஒன்றும் புரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி மேலே ட்ரோனில் பறக்க, பக்கத்தில் என் ஃப்ரெண்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. இந்த கட்சி ஆட்சியெலாம் நெக்ஸ்ட்டு, பட் ஒரு சீஃப் மினிஸ்டரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்துச்சு. அடுத்தது லிரிசிஸ்ட் மதன் கார்கி வந்து டெக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தமிழில் தூய தமிழில் பேசினார்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ரியலி குட். அதை கேட்டுட்டு ஓகே மெயின் ஈவெண்ட் ஓவர், இப்போ வந்து நீங்கள் மிச்ச ஹாலுக்கெலாம் போகலாம். மிச்சம் ஒரு 2-3 ஹால் இருந்துச்சு. ஹால் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெரிய ஹால் வந்து ஹால் டி. சரி வெளில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், மிச்ச ஹாலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு வெளியே வந்து நின்றேன். அங்கே இங்கே சில ஹாலுக்குள்ளே நுழைஞ்சி என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். பெருசாக ஒன்றும் போகலை. அப்புறம் வெளில வந்தேன். டீ குத்தாங்க. டீ குச்சினே அப்படியே நிற்கிறேன். ஒரு 2-3 பசங்க வந்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்தேன், நல்லா இருக்குது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா என் காலேஜ் பசங்க தான். அப்படியே கொஞ்சம் பேசி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு, என் காலேஜில் இருக்க பசங்களை மீட் பண்ணுறதுக்கு என் காலேஜை விட இந்த ஈவெண்ட் வந்து ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஹால்குள்ளே போனால் தமிழ்நாடோட இப்போ இருக்க அந்த டெக்னிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படின்னு பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே இட் வாஸ் குட். சில விஷயங்கள் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதை முடிச்சுட்டு தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கீழே போனேன். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டார்ட் அப் ஃபெஸ்ட் வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப்பு, ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு, சின்ன ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸ்டார்ட் அப் ஃபெஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு உள்ளே போனால் மாலெல்லாம் போட்டு வரவேற்றாங்க அப்படின்னு போயெலாம் சொல்ல மாட்டேன். அப்படியே நடந்து போய் சுற்றி பார்த்தேன். அங்கேயும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு ஈவெண்ட் என் கண்ணில் பட்டுச்சு. குரோம் டைனோ ஜம்பிங் ஈவெண்ட். இந்த டைனோசர் ஒன்று குதிக்கும், இந்த கேக்டஸ்லாம் நடுவில் வரும், நெட்டு வரலன்னா விளாடுவோம்ல அந்த கேம். ஒன்றும் இல்லை, தரையில் வந்து ஒரு கார்ட்போர்ட் இருக்குது. அந்த கார்ட்போர்டில் வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த கார்ட்போர்ட் மேலே நம்ம நிற்கணும். ஃபுட்டை எடுத்தோம்னா ஸ்க்ரீனில் வந்து குரோம் டைனோ வந்து குதிக்கும். நம்ம ஃபுட்டை திருப்பி வச்சோன்னா குரோம் டைனோ வந்து திருப்பி கீழே இறங்கிடும். கைண்ட் ஆஃப் லைக் தட். ஸோ அதை வந்து மேலேருந்து ஒரு கேமரா வச்சு, கேமரா வந்து இதை பார்க்குது. அது ஷூ போடக்கூடாது, ஷூ போட்டால் அழுக்காயிரும்ல. ஸோ ஷூ இல்லாமல் தான் விளாடணும், சாக்ஸோட குதிக்கணும். ஸோ நான் வந்து அப்படியே ஓரமாக இப்படி கையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ஜீனியஸ் மாதிரி. மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி வீடியோ பண்ணுறது. அங்கே ஒருத்தன் குதிக்கும் போதும் ஒரு 2 செகண்ட் டிலே ஒன்று பார்த்தேன் நான். இவன் குதிச்சு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அந்த சென்சாரோ கேமராவோ டிடெக்ட் பண்ண ஃபுட்டேஜை ப்ராசஸ் பண்ணி அந்த டைனோசரை குதிக்க வைக்கிறதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம குதிச்சு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அந்த டைனோ வந்து குதிக்கும் அப்சகிளை தாண்டி. ஸோ இதை பார்த்துட்டு முதல்ல போய் நின்று ஒரு வாட்டி விளையாடி பார்த்தேன். ஓரளவுக்கு நிறைய பேர் விளையாடின நிறைய பேரோட ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்தேன்.
அந்த ஸ்டாலில் உட்காந்துருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு நீங்கள் நல்லா விளாட்றீங்க, இன்னொரு வாட்டி விளாடுங்க அப்படின்னு திருப்பி குதிக்க வச்சு ஐ ஜஸ்ட் காட் த ஹை ஸ்கோர். ஸோ அப்படியே ஆரா ஃபார்மிங் மொமெண்ட்டை வந்து எல்லாம் சூப்பர் ஹீரோன்னு சொல்ல, எனக்கு அப்புறம் எவனா புரிஞ்சு திருப்பி என்னோட ஹை ஸ்கோர் எடுத்திருப்பான். பட் ஓகே அப்படின்ற அந்த ஒரு பாராட்டு புகழுடன் நான் வந்து அந்த இடத்த விட்டு போனேன். அடுத்த ஸ்டாலுக்கு சுற்றி பார்க்க போனேன். அப்புறம் இந்த மெட்டெக் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ், மெடிக்கல் அண்ட் டெக் ரிலேட் பண்ணி இந்த டாக்டர்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பார்த்தேன். ஓகே, உலகத்தை முன்னேற்றுறீங்கடா நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அப்புறம் என் காலேஜ்லேருந்தும் 2 பேர் வந்து ஸ்டார்ட் அப் ஒன்று வச்சுருந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு டப்பா மாதிரி. அதை நான் என் காலேஜ்லேருந்து பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிருப்பேன். பட் அவங்க ஏதோ ப்ரைஸ்லாம் ஏதோ வாங்கினாங்க. ப்ரைஸாக ஃபண்டாக என்னன்னு தெரியல, ஏதோ வாங்கினாங்க. ஸோ காங்கோஸ், இஃப் யூ வாட்சிங் திஸ் வீடியோ, இதை தவிர வேறு எதுவுமே என் மைண்டில் பெருசாக நிற்கலை. நிறைய ஸ்டால்ஸ் வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ், அந்த மாதிரி சில கம்பெனிஸ், ஐம் நாட் ஷுர் இன்ஃபோசிஸ் போட்டானான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் அப் வச்சுருந்தாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், என்ன புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க நீங்கள், இதை ஒரு ஆட் மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்லேயும் பேக்ரவுண்ட் ஒர்க் பயங்கரமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் என் மைண்டில் வந்து அவ்வளோதான் நின்றுச்சு. அப்புறம் வெளியே வந்துட்டு இந்த ஹால்டிக்கு திருப்பி போனேன். ஃபஸ்ட்டு அந்த பெரிய ஹால் சொன்னேன்ல, அந்த ஹாலுக்கு திருப்பி போயிட்டு பார்த்தா மிஸ்டர் மதன் கார்கி லிரிசிஸ்ட் வந்து ஏஐ வச்சு எப்படி மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். நான் வந்து ஓகே, ஏஐ வந்து இவ்வளோதான் ஏஐ அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு வச்சுருப்போம்ல. ஏஐனால் அது பேசுகிறத வச்சு ஏஐ பேசுகிறது வந்து அப்படி லிட்ரல் ஹியூமன் மாதிரிலாம் இல்லை, ரோபோட் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏஐ பாடுறதும் ரோபோட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து சப்கான்ஷியஸாக ஒரு கேல்குலேஷன் போகும். சோரா ஏஐ அப்படின்ற ஒரு வெப்சைட், எப்படி சொல்கிற, லிரிக்ஸ் கொடுத்துட்டு எப்படி பாட்டு வேணும் அப்படின்னு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும், இந்த வைப்பில் வேணும் அப்படின்னு அதெல்லாம் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தா பாட்டு ஜென்ரேட் ஆகிடுது தமிழில். மதன் கார்கி, ஐ திங்க் ஹி யூஸ்ட் ஹிஸ் ஓன் வெப்சைட் டு ஃப்ரேம் த லிரிக்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி சில லிரிக்ஸ்லாம் வாங்கி ஒரு பாட்டை பண்ணி அதை கேட்டது வந்து வாவ் அப்படின்னு ஒரு மாதிரி ஐ வாஸ் அமேஸ்ட். இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்களா அப்படின்னு. இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை நான் ஏஐயில் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஜான்ரால். அண்ட் தென் ஹி ஆல்சோ ஜென்ரேட்டட் திஸ் ஆல்பம் கவர் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணார். அண்ட் தட்ஸ் வேர் ஐ வாஸ் லைக் நோ, ஃபுல்லாக ஏஐயில் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் ஹி டிட் தட். பட் எனக்கு வந்து ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் மிட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் நடந்த பிரச்சனை, ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் மீட், அரவிந்த் சாமியை பார்த்தனா இல்லையா, எல்லாத்தையும் நம்ம இப்போ அடுத்து டக்குன்னு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை விஷுவல் ஜிபிடி. ஒரு ஆல்பம் கவர்லேருந்து டாடா குளுக்கோ ப்ளஸ் யூடியூப் ஆட் வரைக்கும் எல்லாத்துலேயும் இப்போ ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் that's where விஷுவல் ஜிபிடி பிளேஸ் an important role. And yeah, it's free to use. ஏஐ ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சு அகாடமிக் பிஸ்னஸ்னு ஆரம்பித்து உங்கள் ஐடி கார்டு பேக்ரவுண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏஐ இமேஜ் எடிட்டரில் மேக் அ ரெட் பேக்ரவுண்ட் லக்ஸூரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரியாக டிஃபைன் கூட பண்ணல. பட் இவனே அந்த ப்ராம்ப்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். அண்ட் திஸ் இஸ் த ரிசல்ட் ஐ காட். நான் கொடுத்தது வெறும் 5 வார்த்தை தான். அண்ட் வித் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் யூ கேன் ஆல்சோ ஜென்ரேட் அமேசிங் வீடியோஸ். அண்ட் த பெஸ்ட் ஃபீச்சர் அபவுட் விஷுவல் ஜிபிடிஎஸ், ஒரு ஏஐ வந்து ஒரு இமேஜில் எப்படிலாம் விளையாட முடியுமோ அப்படிலாம் இது விளையாடி கொடுக்கும். அண்ட் லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன், டூ செக் இட் அவுட். சிங்கர் அண்ட் ராப்பர் மிஸ்டர் அறிவு வந்து பாட, கூட்டத்தில் எல்லாரும் கத்த, நான் ஃப்ரெண்ட்ஸோட கதை பேச, ஒரு டெக் ஈவெண்ட்டுக்கு வந்தனா கான்சர்ட்டுக்கு வந்தனான்னு எனக்கே சந்தேகமாக போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நாளைக்கும் இதேமாரி ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு கிளம்புனாங்கன்னா அடுத்த நாள் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. 2ஆம் நாள் காலை அழகாக விடிந்தது. நம் நாளும் இதை போன்றே அழகாக இருக்கப் போகிறது என்ற ஒரு சிந்தனையுடன் நானும் விழித்தெழுந்தேன். கரெக்டாக 9 மணிக்கு அதே பெரிய ஹால்டியில் போய் உட்காந்தேன். ஸ்டார்டிங்கில் நல்லா ட்ரையாங்கிள் கிராஃப்லாம் போட்டு 1960 நம்ம தமிழ்நாடு இப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சூப்பராக அப்படியே நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போக போக ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு என் மைண்டில் தாட்டு ஓடுது. அங்கே உட்கார முடியாமல் பக்கத்தில் இருக்க என் காலேஜ் பையங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படியா அப்படியா, உன்னை பற்றி சொல்லு ப்ரோ, நான் இப்படி ப்ரோ, நீ அப்படி ப்ரோ அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதோ யாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு 1/2 hour போயிடுச்சு. சரி ஓகே, அதுக்கு மேலே இருக்க முடியல. நம்ம வந்து மிச்ச ஹால்லலாம் ஈவெண்ட் நடக்குது இல்லை, சின்ன ஹாலில் ஏபிசிலாம் நடக்குது. நான் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் வெளியே எழுந்துச்சு போயிருந்தா 10 பேர் நிற்கிறானுங்க டோர் வெளியே. தம்பி நீ போகக்கூடாதுப்பா அப்படின்னு. ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு காலேஜில் வந்து ஒரு குரூப் போகிறாங்க, போயிட்டு லீவர்ஸ் அப்படிங்கிறாங்க, நோன்னு நிறுத்துகிறாங்க. எல்லோரும் போய் கேட்குறாங்க, கூட்டம் சேருது, கிளம்புறதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறான். எல்லாம் வந்து திருப்பி உட்காடுறாங்க. அந்த சைக்கிள் ரிப்பீட்ஸ், திருப்பி வேறு காலேஜ்லேருந்து வேறு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தேர் ஜஸ்ட் நாட் லெட்டிங் அஸ் அவுட்.
பசங்களாம் போய் நிற்கிறாங்க, நாங்கள் வந்து பிரேக் கூட வெளியே போகல, நாங்கள் இன்னும் சாப்பிட கூட இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ட் தேர் ஜஸ்ட் லைக் நோ ஷுட் கோ இன் சைட். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கல்ல, இந்த ஹாலுக்கு வந்தீங்கல்ல, நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு தேர் ஜஸ்ட் பீங் ரெடி ரூட். என் மண்டையில் ஓடுது, இப்படிலாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கலாமா? இஸ் திஸ் ஈவன் ரைட், மாரலி, லீகலி ஆர் போத்? இஸ் திஸ் ஈவன் கரெக்ட் நீங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திஸ் இஸ் அ பப்ளிக் ஈவெண்ட், கரெக்டாக? வெளியே போகக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் அனௌன்ஸ் கூட பண்ணல. செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. விடுங்கடா வெளில அப்படின்னு 9 மணிக்கு வந்தவன் அப்படியே உட்காரன் அப்படியே போகுது டைமு. அவனும் அறுக்கிறான், பேசவும் யாரும் இல்லை, ஒரு மாதிரி அப்படியே மூட் அவுட் ஆகிட்டேன். அப்புறம் எப்படியோ எல்லாம் போய் கேட்டு 12:30 மணிக்கு விட்டான். 12:30 மணிக்கு 9 to 12:30 போட்டு பாருங்கள், 3.5 மணி நேரம் ஒரே ஹாலில் ஒரே இடத்துல. அப்படியே ஹால் வேறு ஃபுல்லு, ஆக்சுவலி வேறு சீட்டு கூட மாறி உட்கார முடியாது, அந்த அளவு ரெடிங்ஸு. ஸோ அப்போ முடிவு பண்ணேன், நான் இனிமேல் எவன் பேசுகிறதையும் பார்க்க போகிறதில்ல, எந்த ஹால்லையும் போய் உட்கார போகிறதில்ல. ஐம் நாட் யுவர் ஜெயில் கைதி ஃபார் திஸ் ஷிட் அப்படின்னு சொல்லி அப்போ வெளியே போனவன் தான். ஹாலுக்கு வெளியே ஒரு ஃபோட்டோ பூத் ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு க்யூ வேறு நிற்குது. என்ன இதுக்கு இவ்வளோ க்யூ, அவ்வளோ என்ன நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போய் நானும் நின்றேன். காலைல என் காலேஜ் பசங்க 2 பேர்கிட்ட அப்படியே டைம் போகாமல் பேசினேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த 2 பசங்களும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால், இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபோட்டோலாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சைடில் போய் நின்ட்டானுங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பையன் மாதிரி ஒருத்தன் என் முன்னாடி நிற்கிறான். அவனை அப்படியே தட்டி, என்னப்பா தம்பி அப்படிங்கிறேன். எவனோ ஒருத்தன் திரும்புகிறான், அவன் என் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆயிடுச்சு. ஓ சாரி ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச பையன் நினச்சேன் அப்படிங்கிறேன். அவன் வந்து இட்ஸ் ஓகே ப்ரோ, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு, எவனுக்கு தெரியாத ஒரு பையன் வந்து வாங்க ப்ரோ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரலையான்னு அவன் கேட்க, நான் ஃப்ரெண்ட்ஸாக யாரையும் நினைக்கல ப்ரோ அப்படின்னு நான் சொல்ல, அவன் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க ப்ரோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க ப்ரோ அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியே யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட வந்து அப்படியே டக்குன்னு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பேசினது நல்லா இருந்துச்சு. ஃபன்னி திங்ஸ், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒருத்தங்க இருந்திருக்காங்க, ஒரு 7-8 பேர். அவனுங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அப்படியே நின்றுட்டு இருந்தோம், ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கத்தில் இருந்த 2 என் காலேஜ் பசங்கன்னு சொன்னால, அன்றைக்கி தான் மீட் பண்ணேன் அவங்களையும். ஸோ அவங்கள பிடிச்சி வாங்க ப்ரோ எடுத்துக்கலாம், நான் லைஃப் டைம் மெமரிஸ் ப்ரோ, இந்த ஃபோட்டோலாம் பார்த்தேன் அப்படின்னு நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவனுங்க எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அப்படியே வந்து நிற்க வச்சு, ஐ வாஸ் த எக்ஸ்ட்ரோவர்ட் தேர். ஸோ அப்படி இவனுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆன் டைமில் அப்படி போஸ்ட்லாம் கொடுத்து எடுத்த சில ஃபோட்டோஸ் தான் இது. அதுக்கப்புறம் அந்த தெரியாத பையன் வந்து தனியாக வேறு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே என்கிட்ட வந்துட்டு, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். வாவ், வாட் அன் எக்ஸ்ட்ரோவர்ட்டட் கிரியேச்சர் அப்படின்னு நான் அவனை பார்க்க அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு வழியாக வெளியே வந்து சாப்பிட்டு அப்படியே போய் வெளில அப்படியே நின்றுருக்கேன், எப்படா கிளம்பலாம் அப்படின்னு. இந்த சைடில் வந்து என் பிளைண்ட் ஸ்பாட், இதுதான் பிளைண்ட் ஸ்பாட் நினைக்கிறேன், கண்ணுக்கு தெரியாத சில ஏரியா இருக்கும்ல பிளர்ரா, அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் எவனோ ஒருத்தன் க்யூட்டாக வந்து சிரிச்சுட்டு பார்த்துட்டு என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா, ஹாய் ப்ரோ, நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படின்னு பார்த்தா என் காலேஜ் பையன் என் காலேஜ் ஐடி கார்டே போட்டுட்டு அப்படியே க்யூட்டாக நின்று பார்த்துட்டு நான் படிக்கிற சில புக்ஸை பற்றிலாம் சொல்ல, அவன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்ல, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஹி லுக் ஸோ இன்னசென்ட் மேன். ஐ வாஸ் லைக் டோன்ட் வரி ப்ரோ. கண்ணில் அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த மாதிரி ஸ்பார்க் சில பேருக்கு தெரியும், ஒரு வாழ்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இருக்க மாதிரி சில அந்த கண்ணில் தெரியும், ஒரு பிரைட்னஸ், ஒரு ஸ்பார்க். அந்த மாதிரி பீப்புளுக்கெலாம் நான் சொல்லுவேன், யூ ஆர் கோயிங் டு மேக் இட் சம் டே அப்படின்னு. அப்புறம் வந்து என்ன ப்ரோ வீடியோவில் வரீங்களா அப்படின்னு கேட்க, ஓகே ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னான். கொஞ்சம் ஷையாக இருந்தான் அப்ரோச் பண்ணுறதுக்கு, பட் ஓகே ஒரு வீடியோ வேறு எடுத்தேன். ஸோ திஸ் இஸ் தட் வீடியோ. அந்த டே 2 அன்னைக்கு ஈவெண்ட் ரொம்ப கடுப்பாக இருந்தாலும் தீஸ் பீப்புள் மேட் மை டே ரியலி. அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே, இதோட ஒரு லாங் வாக் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு இந்த இமேஜின் டிஎன் போர்டோட அப்படியே ஒரு செல்ஃபி புல் அப்படின்னு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போனோம்னா லோன் வாரியர் செட் அவுட் ஆன் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி. நெவர் டர்ன்ட் பேக், ஆளோனுங்கடா சாமி, நானுமே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜை தாண்டி நடக்கிறேன். விலாக் எடுத்துக்கிட்டு அப்படியே கேமராவில் ஓகே வீடியோவில் போடலாம் இதை அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படியே போகிறேன். ஒரு பிரிட்ஜை தாண்டி பிரிட்ஜ் பில்ட் பை எம்ஜிஆர் சம்திங் லைட்டு என்ன ஒன்று போட்டுருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறேன். அடிடாஸோ பூமாவோ சில ஷோரூம்லாம் இருக்குது. ஷூ பார்க்குறேன், ட்ரெஸ்ஸு பார்க்குறேன். ஒன்று 6000 8000 போட்டுக்குது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே இட் வாஸ் அ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு கிளம்புனேன் இந்த ஈவெண்ட்லேருந்து. டைம் பார்த்தா 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த மாதிரி சில ஈவெண்ட்ஸை வந்து நான் ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். எப்படி நெட்வொர்க் பண்ணணும் அப்படின்றது நம்ம திறமையில தான் இருக்குது. கெட்டிங் அன் ஓவர் வியூ ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் டெக் இன் சென்னை, அப்புறம் மீட்டிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், கெட்டிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்ஜாயிங் அ ஜேர்னி பை மை செல்ஃப் ஆஃப்டர் ஆல் திஸ் க்ரௌடி பப்ளிக் பிளேசஸ். ஏதோ ஒரு பில்லியனர் சிஇஓ கிட்ட பேசினா அதுதான் நெட்வொர்க்கிங் அப்படின்னு இல்லை, இதுவும் ஒரு நெட்வொர்க்கிங் தான். இவனும் வந்து ஒரு நாள் ஒரு சிஇஓவாக மாறுவான்.
மாறலாம், யாருக்கு தெரியும். ஸோ இந்த 2 நாளில் நான் சொன்னதெல்லாம் தான் என்னோடய டேக்அவேவாக இருந்துச்சு. ஐ மீன் லைஃப் இஸ் டு லிவ், ரைட்? ஸோ இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ லீவ் அ லைக், சப்ஸ்கிரைப் ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. ஸோ யா, டாடா, பை பாய், சைனிங் ஆஃப். Leo Das, probably.